ஹோட்டலுக்கு போனாலே கண்டிப்பாக இந்த சென்னா மசாலாவை ஆர்டர் பண்ணாதவங்க இருக்கவே மாட்டாங்க. குட்டி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள வரைக்கும். அதுவும் இந்த பஞ்சாபி ஹோட்டலுக்கெலாம் போனோன்னா இந்த சென்னா மசாலாவும் சோலே பூரியும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்களா? ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி, 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு, ஒரு 5 வத்தல். உங்கள்கிட்ட பேடிகா வத்தல் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஈரமில்லாத மிக்ஸியை எடுத்து நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு கொடுங்க. நிஜமாகவே ரெஸ்டாரண்ட்டுக்கு இனிமேல் போகவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு இது ஒரு டேஸ்ட்டும் சுவையும் அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கும். ஹோட்டலில் செய்கிறாப்புலே வீட்டிலையே நல்லா செஞ்சிடலாம். சூப்பர் எம்மியாக இருக்கும். ஹோட்டலில் இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஆனால் வீட்டிலையே டக்கு டக்கு நம்ம இருக்கிற பொருளை வச்சு செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படி இல்லாட்டி நைட் டின்னர் ஏதாவது பார்ட்டினாலும் செஞ்சு கொடுத்து பாருங்கள், அசத்திருங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஃபைன் பவுடரை எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அடுத்த ஸ்டெப் வந்து ஒரு கடாயில் எண்ணெய், பே லீஃபு, கொஞ்சம் சோம்பு, பட்டை, அப்புறம் கல்பாசி சேர்த்துக்கோங்க. கிராம்பு, ஏலக்காய் இருந்தால் உங்கள்கிட்ட ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கருப்பு ஏலக்காய், பச்சை ஏலக்காய் 2மே சூப்பராக இருக்கும். ஏலக்காய் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ 2 பெரிய வெங்காயமாக எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் கிரிப் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வெங்காயத்தை இந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி மிக்ஸியில் லைட்டாக ஒரு கிரிப் கொடுத்து நம்ம எடுத்துகிட்டு வந்து வதக்குறப்பயே நல்லா ஃபைனாக வதங்கிரும். இஞ்சி பூண்டு விழுது அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்கிறப்ப நம்மளுக்கு வேலை முடிஞ்சிருங்க. ரொம்ப நேரம்னா ஆகாது. கடகடன்னு நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அரைச்சிட்டு வந்த ஃப்ரெஷ்ஷான பவுட்ரு அவ்வளோ ஒரு மணமாக இருந்துச்சு. கம கமன்னு இருந்துச்சு. இப்போ அந்த பவுட்ரு இதோட சேர்த்து எல்லாத்தையுமே நம்ம கிளறி கொடுத்துக்கலாங்க. கிளறி கொடுத்துட்டு இப்போ இதற்கு மீடியம் சைஸில் தக்காளி 2 தக்காளி எடுத்து அதுவுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ கிளறி கொடுத்துட்ருக்கப்பே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு வாசத்தோடு இருக்கும் இந்த மசாலா வந்து. இப்போ தக்காளியை நம்ம இதோடு சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தண்ணி வந்து கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா அடி பிடிக்கும். அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ஒன்று சேர நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. நல்லா எண்ணெய் பிரிய நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதையுமே ஒரு கிளறி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா அந்த ரா ஸ்மெல் ஃபுல்லாக போனால் தான் நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு அதையுமே கொஞ்சம் நல்லா அந்த பபுள்ஸ் விட ஆரம்பிக்குது இல்லைங்க. இப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சாட் மசாலா சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சாட் மசாலா சப்போஸ் நம்ம வீட்டில் இல்லாட்டி இப்படியே கூட நீங்கள் சாட் மசாலா இல்லாமையே கூட செய்யலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். சாட் மசாலா சேர்க்கறதுனால கொஞ்சம் அந்த புளிப்பு சுவை இருக்கும். உங்களுக்கு சாட் மசாலா இல்லாட்டி லாஸ்ட்டில் லைம் கொஞ்சமாக புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ பாருங்கள், எனக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருதில்ல. நான் ஏற்கனவே 8 மணி நேரம் ஊற வச்சுருந்த இந்த சுண்டலை வந்து நல்லா ஒரு 7 விசில் போல் நல்லா விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்த கிரேவியில் நம்ம இந்த சுண்டலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு இப்போ வந்து இந்த சமயத்தில் வந்து நீங்கள் உப்பு, காரம் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பத்தலாட்டி இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு, காரம் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குதுல்ல. ஒரு மூடி வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டில் வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. பாருங்களேன், எடுக்கிறப்ப எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கே. இது வந்து ஜீரா ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னாலும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். வாங்க, அதுக்கு ஏற்றாப்புல நம்மளுக்கு சோலை பூரி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் வந்து 3 குட்டி டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேங்க.
என் கையால் ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு ரவை, பெரிய டம்ளராக இருந்தால் நீங்கள் 2 டம்ளர் மைதா மாவு உங்கள் கைப்பிடி அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. குட்டி டம்ளர்னால் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. சூப்பராக பெர்ஃபெக்டாக வரும். எந்தவித பயமுமே இல்லாமல். ஒரு 1/4 கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு இப்போ நம்ம எல்லாத்தையுமே நம்ம கிளறி கொடுத்துக்கலாம். கிளறி கொடுத்துட்டு நான் தயிர் எடுத்தேன்ல அதே டம்ளர்லேயே தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி எடுத்துட்டு அப்படியே லைட்டாக தெளித்து அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நீங்கள் நல்லா சப்பாத்தி மாவு இல்லாமல் நல்லா அப்படியே பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கிறாப்புல இருக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி தெளித்து நீங்கள் பிசைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து நம்மளுக்கு வந்துருங்க. நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் செய்யுங்க. நீங்கள் பயப்படாமல் நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா தைரியமாக வந்துடும். சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கனாலே வீட்டிலையே நம்மளாக செஞ்சோம் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வரும். இப்போ எல்லாத்தையுமே ஒன்று சேர நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் கையில் மட்டும் எண்ணெய் தேய்ச்சிட்டு நீங்கள் லைட்டாக உருட்டிக்கோங்க. பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம எப்படி தேய்க்கலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரே ஒரு உருண்டை எடுத்து நல்லா கையில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் சப்பாத்திக்கு தேய்ப்போம்ல அந்த மாதிரி தேய்க்கணும். ரொம்ப மெல்லிசாக இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் தடிமனாக இருக்கிறாப்புல நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. இதுக்கு வந்து ரொம்ப ஊற வைக்கணும் மெனக்கிடணும்னா இல்லை. நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு ஒரு 5 நிமிஷத்துலேயே நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி போட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்களேன், இந்த மாதிரி நான் ரவுண்ட் ஷேப்புக்கு இது பண்ணிட்டேன். இப்போ நல்லா எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்ச பிறகு நல்லா அந்த பூரியை வந்து சோளா பூரிக்கு வந்து நீங்கள் போட்டுருங்க. போட்டுட்டா பக்கத்துலேயே நின்று பாருங்களேன், சூப்பர் எம்மியான நம்மளுக்கு ஒரு அருமையான வீட்டிலையே சோளா பூரி வந்து தயாராகிடும். ஃபஸ்ட்டு ஒரு பபுள்ஸ் வருமானு உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வந்துடும். பாருங்கள், சூப்பரான சுவையில் நம்மளுக்கு வீட்டிலையே அட்டகாசமான சோளா பூரியும் சன்னா மசாலாவும் அதுக்கு ஏத்தாப்புல நம்மளுக்கு தயாராகிருச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு பெர்ஃபெக்டாக இருக்குதுன்னு. டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருந்துச்சுங்க. சூப்பராக இருக்குதுல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.